பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம. நண்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நண்டை சின்ன சின்ன காலை, சின்ன காலெலாம் போடக்கூடாது. நண்டு எப்படி கிளீன் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இந்த சின்ன சின்ன காலெலாம் போடக்கூடாது, அப்போ நல்லா இருக்காது. ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஒரு சின்னது ஒரு இது வரும், அது இருக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது க்ளீன் பண்ணணுன்னா. நண்டே இல்லைன்றோம். இதில் பாருங்கள் எவ்வளோ நண்டு, 1008 நண்டு இருக்கும் போல இருக்குது ஒரே ஒரு நண்டில். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நண்டு. அது உருவாக்கி வச்சுக்கிறது பாருங்கள். அப்போ முட்டை எவ்வளோ இருக்கும் பாருங்கள். நல்ல கையில் நண்டு வந்து கிடைக்காத பொருள் நண்டு பாருங்கள். நாங்கள் இந்த நண்டு வந்து சென்னையில் துட்டு போட்டு தான் வாங்கினோம். கிராமத்தில் நாங்கள் அப்படியே போய் பிடிச்சி வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம். அது வந்து ஜுரத்துக்கு நல்லது, தலைவலிக்கு நல்லது. நண்டு எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு முறை வறுத்து சாப்பிட்லாம், ரசம் வச்சு சாப்பிட்லாம். இது மருத்துவ குணம் அடங்கியது நண்டு. பாருங்கள் நண்டை. காலெல்லாம் மிதிச்சு பாரு, எடு உங்கள் கால் மிதிச்சு. ஒரு தாட்டின்னு தான் சொல்கிறீங்க, அப்புறம் பார்த்தா வேலைக்கு போகிறதுக்கும் கேட்குறீங்க. கவுச்சி அடிக்காததுக்கோசம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணால் கவுச்சி அடிக்காது. இங்கே பாருங்கள், இது மாதிரி பகுதியில் நான் சமைச்சிக்கிறேன். நல்லா பாருங்கள், நல்லா அவுட் ஏரியா தான். இங்கே பாருங்கள், அடுப்பை தைக்கிறேன். அடுப்பு நோண்டியாச்சு, கல் வச்சாச்சு. மாடு தனியாக அமைக்கிறோம். கூடு கூடு கூடு. நண்டுக்கு தேவையான பொருள் இது எடுத்துக்கலாம். புளி எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற பொருள் இது. நல்லப்பா வெங்காயம் இது பொடிசாக கட் பண்ணிக்கலாம்.
சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், மழை நாளில் வந்து தக்காளியே கிடைக்காது. ஏன் வெய்ய நேரத்தில் மட்டும் சித்திரை வைகாசியில் மட்டும் தக்காளி கிடைக்கும். மழை நேரத்தில் ரேட்டு ஏறி போச்சு. தக்காளி ரேட்டு பக்காவாக போயிங்குது. இங்கே பாருங்கள், கிராமத்து முறையில் நண்டு கிரேவி செய்ய போகிறோம். பாருங்கள், வானில் அடுப்பு எரிஞ்சு இருக்கு. இங்கே பாருங்கள், வானல் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், வேர்கடலே கிடைக்காது. ஆனால் பியூர் எண்ணெய், செக்கில் ஆட்டின சுத்தமான கல்லெண்ணெய், விலையாக உயர்த்தியாக விலை, வாங்கி சாப்பிட முடியாத எண்ணெய் இது. கடல் எண்ணெய் பூமியில் கலகா போட்டாலும் விளையாது, விளைஞ்சாலும் நஷ்டமாக இருக்குது கலகா. அதுமாரி எண்ணெய் பியூர் கல்லெண்ணெய். இங்கே பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் வெங்காயம் தக்காளி. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு நேரத்தில் விலை உயர்ந்த பூண்டு அதுவும் சேர்த்துக்கலாம். பூண்டு முயசாக போட்டால் தான் அதோட பவர் வரும். நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். முழு பூண்டு போடணும், உரித்து வச்ச பூண்டு, முழு பூண்டு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து வெங்காயம் பூண்டு நல்லா செவந்து விட்டுது. இப்போ பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சரியா, தக்காளி நல்லா கோயன்னு வர வேண்டியதுல இங்கே பாருங்கள், சிறிது அளவு சால்ட்டு லைட்டாக தூவி விட்டால் தக்காளி கொல கொலன்னு போய்விடும். இங்கே பாருங்கள், தக்காளி அந்த லெவலில் வந்து இருக்கு. பக்காவாக சால்ட்டு போட்ட உடனே எந்த அளவுக்கு நல்லா ஒரு இதுவாக வந்து இருக்கு பாருங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லாம் போட்டு இப்போ பாருங்கள், நண்டு போட போகிறோம். நல்லா எண்ணெயிலே போட்டுடலாம். அந்த வதங்கின போகிறக்கு பச்சைத்தன்மை போகணும். அது நல்லா வறுவலாகும். அதோட தக்காளி வெங்காயம் சேர்த்தது சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டெல்லாம் கவிஸ்தன்மை போகிறதுக்காக. ரொம்ப போட தேவை. லைட்டாக ட்ரிங்க் மேன் குக்கிங்கு சேனல். இங்கே பாருங்கள், நண்டு எந்த லெவலில் வந்துக்குது. பாருங்க, நல்லா அரைச்ச மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பாருங்கள், எண்ணெயில் போட்ட தன்மை அந்த மிளகாத்தூள் வந்து நண்டில் ஊறணும், பக்கா ஊறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வந்துடுச்சு. இதே இப்பயே சாப்பிட்டுலாமான்னு இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா வருத்தத்து 2 பேர் இருக்குது. நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்க்கலாம். நண்டுக்கு கவிச்சு போகிறதுக்காக கரம் மசாலா சிறிதளவு. இங்கே பாருங்கள், கரைச்சி வச்ச புளி இப்போ ஊற்றிக்கலாம். வேறு மாதிரி வருது வாசனை. புளி ஊற்றணும் ஒன்று. இங்கே பாருங்கள், அம்மியில் நெசுக்கின சுக்கு பவுட்ரு இப்போ வந்து லைட்டாக போட்டுக்கலாம். அம்மியில் நெசுக்கணும் காஞ்ச சுக்கு. நண்டுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். நண்டு ரசத்துக்கும் எல்லாத்துக்கும் யூஸான பொருள் சுக்கு. இஞ்சி போடக்கூடாது. இஞ்சி போட்டால் நல்லா இருக்காது. கண்டிப்பாக சுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் கூட சுக்கு போடுறோம், மிளகுத்தூள் போடுறோம். அதுமாரி மிளகுத்தூள் சுக்குலாம் போடலாம். கண்டிப்பாக நண்டுக்கு போட்டால் நல்லா மனம் வரும். இங்கே பாருங்கள், அம்மியில் வச்ச சுக்கு தான் சூப்பராக மனம் வரும். இந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்கணும்னு
இங்கே பாருங்க, நண்டு கிரேவி எந்த லெவலில் இருக்குது பாருங்க. இப்பயே சாப்பிட்லாமான்னு இருக்கு. சூப்பராக பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நண்டு கிரேவி. இந்த அளவுக்கு செஞ்சு சாப்பிட்டால் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. போட்ட வெங்காயம் தக்காளி மசாலா கிசாலா மொத்தம் புளி கிளி வேறு லெவல். பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. எல்லா சாதத்துலவே சாப்பிட்லாம், தனியாகவும் சாப்பிட்லாம். இப்போ நண்டு கிரேவி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து விடுச்சு. ஒரு அரை மணி நேரம் சூப்பராக இருக்குது வாசனையும். இந்த அளவுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரிங்க் மேன் குக்கிங்கு தானே இப்படி இருக்கும். நான் செய்கிறேன், பக்காவாக இருக்குது பாருங்கள். இதுமாரி செஞ்சு சாப்பிட்டால் நல்லாயிருக்கும். மறக்காமல் வீடியோவை பாருங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விட்ருங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க கிரேவி. சூப்பர் கிரேவி, நண்டு கிரேவி பக்கா. மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விட்ருங்க. எங்கள் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம். கிரேவி ஓகே. வாங்க மக்களே, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப மழை வர மாதிரி இருக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது. சாதத்துக்கு தண்ணி வச்சாச்சு. எப்படி வெடிக்கணும்னு என்ன பண்ணுறதுன்னு புரியல. மழை வர மாதிரி இருக்குது ரொம்ப. பாருங்கள், மழை பெய்ய இங்கே அடுப்பே பற்ற வைக்க முடியாது. எப்படி பற்ற வச்சு எப்படி செஞ்சுக்கிறேன் பாருங்கள். ரொம்ப மழை வர மாதிரி இருக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது. சாதத்துக்கு தண்ணி வச்சாச்சு. எப்படி வெடிக்கணும்னு என்ன பண்ணுறதுன்னு புரியல. மழை வர மாதிரி இருக்குது ரொம்ப. பாருங்கள், மழை பெய்ய இங்கே அடுப்பே பற்ற வைக்க முடியாது. எப்படி பற்ற வச்சு எப்படி செஞ்சுக்கிறேன் பாருங்கள். மழை வரத்துக்குள்ளே முடிச்சிடணும், சாப்பிட்டு முடிச்சிடணும். தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கொச்சி விட்டுது. அரிசி போட போகிறேன் பாருங்கள். கச்சி அரிசி போடுற பாருங்க எப்படி கொச்சி வருது. 2 நிமிஷத்தில் சாதம் ரெடி பண்ணிடலாம். பாருங்க, ரொம்ப மழை வர மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், சாதம் செஞ்சுக்கிறேன். மழை கண்டிப்பாக வரும் போல இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாதம் ரெடி பண்ணிட்டேன்னா பாருங்க, மழை வருது. ரொம்ப கஷ்டப்படுகிறேன். வீடியோ மறக்காமல் பாருங்கள். பெல் பட்டன் தட்டி விடுங்க. ஓகே பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல். இன்னைக்கு ஒரு புடி. வாங்க மக்களே, நண்டு கிரேவி. பாருங்க நண்டு கிரேவி எப்போ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த மழைக்கு நண்டு கிரேவியும் சாதமும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், வேறு லெவலு பக்கா இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் டைப் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்குது கிரேவி. பக்காவாக இருக்குது. இதை பாருங்கள்,
நண்டோட கொடுக்கு பெரிய கொடுக்கு. இதில் வந்து நல்ல ரசம் இருக்குது, நல்ல மூளை மாதிரி ஒரு யூஸான பொருள் இருக்குது இதில். இங்கே பாருங்க, வேஸ்டானது இல்லை நண்டு. பக்கா இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. உள்ளே அவங்க ஓடுதான் பேக்கப்பு, உள்ளே மொத்தம் ரசம் இருக்குது. வேறு இந்த கொடுக்கோட உள்ளே வந்து வெள்ளையாக இருக்குது. அதான் வந்து ஒரு நல்லா ருசி கொடுக்கறது, டேஸ்ட்டு கொடுக்கறது. எப்பவுமே நண்டு பெரிய காலில் தான் சக்தி இருக்கும். அந்த மூளை மாதிரி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. நிறைய பேர் இங்கே பாருங்கள், இந்த சாதத்துக்கும் நண்டு கிரேவிக்கும் வேறு மாதிரி இருக்குது. பாருங்கள் நண்டு வந்து கிரேவியும் சாதமும் இந்த மழைக்கு நல்ல ஒரு ஹீட்டான பொருள், பக்கா இருக்கும். வேறு லெவல் பக்கா இருக்குங்க. மசாலா போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நண்டு கிரேவி இந்த மழைக்கு செம்ம டேஸ்ட். இதுமாரி மாசாவும் மனமாகவும் குணமாகவும் இருக்கும். நண்டு கிடைக்காத பொருள், என்றைக்கும் கிடைக்காத பொருள் நண்டு. எனக்கு கிடைச்சி இருக்குதுன்னா அது கடவுளோட செயல் இல்லை. நான் பிடிக்கிற நேக்கு இருக்குது, கரெக்டாக பிடிச்சார நான் செஞ்சு சாப்பிட்றேன். ஆனால் கடலில் கூட நண்டு கிடைக்கும், கிராமத்து நண்டு கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். வயல் நண்டு வேறு பக்காவாக இருக்கு. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.